ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம் பதம் 18. நாயேவ தஸ்யே கிருதேனார்த்தோ ந அக்ருதேன இஹ கஷ்சன நாச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்த வியபாஸ்ரய. டிரான்ஸ்லேஷன்: தன்னை உணர்ந்தவனுக்கு தனது விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை. அத்தகு கடமைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. தன்னை உணர்ந்த மனிதன் பகவானை மட்டுமே சார்ந்து இருக்கிறார். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை உணர்ந்த ஆத்மா, செல்ஃப் ரியலைஸ்டு சோல், பகவானுக்கு செய்ய வேண்டிய பக்தி தொண்டுகளை தவிர வேறு எந்த கடமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பின்னால் பகவான் சொல்லக்கூடிய பதங்களில் இருப்பது போல கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தன் மனிதர்களையோ தேவர்களையோ நம்பி இருப்பது இல்லை. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வில் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தால் மட்டுமே அவன் பூரண உணர்வுடையவனாகி பகவானை அடைய முடியும். கிருஷ்ண உணர்வு நிலையை பூரணமாக அடைந்தவன் பௌதீக உலகில் எந்த செயலை செய்தாலுமே அந்த செயல் மேலே பற்றுதல் இல்லாமல் பலனை எதிர்பார்க்காம செய்வார். ஏன்னா அத்தகு பக்தன் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறதுனால ஏற்கனவே உயர்ந்த தெய்வீக நிலையை அடைந்து விட்டவர். ஏன்னா செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், தன்னை உணர்ந்த ஆத்மா அப்படின்னாலே தான் பகவானுடைய பின்னப்பகுதி. பகவானுக்கு பக்தி செய்வது மட்டும்தான் தன்னுடைய ஒரே தர்மம், தன்னுடைய இட்டர்னல் டியூட்டி, இட்டர்னல் தர்மா, நிரந்தரமான தர்மா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க தான் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மா எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கான பலனை எதிர்பார்க்காம அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பணித்து செயலை செய்வதால் பற்றில்லாமல் செய்வார். அந்த பற்றில்லாமல் செய்வது ஒன்றே அந்த பக்தனை பகவானுடைய ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். ஹரி போல்.